நாம் ஏற்கனவே சஃபாரி போகிறதுக்கு வெஹிக்கிள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த வெஹிக்கிள் வருமா வராதாங்கிற ஒரு டவுட்லேயே கடைசி நேரம் வரைக்கும் குழப்பிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஈவினிங் ஒரு 5 o'clock போல் சஃபாரி வெஹிக்கிள் வந்தது. நாமளும் சஃபாரி வெஹிக்கிளில் ஏறி புறப்படுறதுக்கு தயாராக இருந்தோம். நாம் இந்த சஃபாரியில் எங்கே போவோன்னா, டாப் ஸ்லிப்பில் உள்ள அடர்ந்த காட்டு வழியாக யானைகள் முகாம் இருக்குது, அந்த எலிஃபண்ட் கேம்புக்கு தான் வந்து இப்போ நாம் போக போகிறோம். போகிற வழி நம்ம ஏற்கனவே டாப் ஸ்லிப்லேருந்து அம்பிளி ஹவுஸ் வந்த வழியில் இருந்த த்ரில்லிங்கை விட இது இன்னும் த்ரில்லிங் அதிகமாகவே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். போகிற வழியில் நமக்கு லக் இருந்தது அப்படின்னா நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. நம்ம நேச்சுரல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகிறோம் அப்படிங்கிறதுனால அனிமலை பார்க்குறதுங்கிறது ஒரு லக்கு தான். நம்மளோட லக்கு இன்றைக்கி எந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே பார்க்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெருசாக இருக்கும். அது கடிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பனுக்கு வந்துடும். நைட் டைம்லலாம் பார்த்துச்சுன்னா இந்த ரோட் சைடில் எண்டில் அப்படியே படுத்துருக்கும். இந்த சைடு எல்லாமே. ஆமாம். எத்தனை மணிக்கு அது மாரி பார்க்கலாம் சார்? அது ஒரு 6:30லேருந்தே பார்க்கலாம் சார். 6-7 மணிலேருந்தே. 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோட்லேயே ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும். 6 மணிக்கு ரோட்லேயே படுத்துருக்கும். சைட்லேயே இருக்குது சார், பார்க்கணும். நமக்கு இது சீசனே இல்லை சார். அது சீசன் இல்லைங்கிறீங்களா? சீசன் இல்லை, சம்மர் சீசன். இது சம்மரில் பார்க்க முடியாதா? பார்க்கவே முடியாது. ஏதோ லக்காக இருந்துச்சுன்னா பார்க்கலாம் சார். அது தவறுச்சுன்னா நமக்கு ஜூன் ஜூலை நல்ல மழை வந்துடும் சார். மழை காலத்தில் தான் பார்க்க முடியுமா? கிளைமேட்டு சார், கிளைமேட்டும் அது இல்லாமல் நம்ம இந்த கிராஸ் எல்லாமே நல்லா திக்னஸ் ஆயிரும். நமக்கு இந்த பார்க்குற மரம் எல்லாமே பச்சை மரம் தான். இந்த சம்மர்னால காஞ்ச மாதிரி இருக்குங்க. ஆகஸ்ட் செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு அது இல்லாமல் அனிமல் நல்ல பசுமையாக இருக்குங்க. அனிமல் சைட்டிங் நிறையா இருக்கும். பொதுவாக சம்மரில் தண்ணி குடிக்க வரும், அப்போ தான் அனிமல்ஸ் நிறையா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது நம்ம உள்ள பார்ஸ்குள்ளேயும் பார்த்துச்சுன்னா செக்கடையும் இருக்குது சார். நம்ம 2 ரூட்டு தான் இருக்குது சார். இதே ரூட்டு இன்னொரு ரூட் ஒன்று இருக்குங்க. ஓகே. நம்ம ஒரு வண்டி போயிட்டு வந்துச்சுன்னா அது சொல்கிற மாதிரி ஓகே தான் பார்க்கலாம். இது ஒரு வண்டியில் போகிறவங்க சத்தம் இல்லாமல் போவாங்க, ஒரு வண்டியில் போகிறவங்க வெஹிக்கிள் சத்தம், நம்ம ஆள் சத்தம். அதனால் நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர் தான். பகல் ட்ரிப்பு டைம்லலாம் வந்துச்சுன்னா இதில் கூட்டமாக இருக்குது சார். பைசன் இருக்கும், கடமானும் இருக்கும். நீங்கள் நைட்லாம் மேக்ஸிமம் என்ன டைம் வரைக்கும் வருவீங்க இங்கே? இல்லை சார், நமக்கு இதோட 7 மணியோட ஸ்டாப் பண்ணிடுவோம் சார் வெஹிக்கிள் எல்லாமே. என்ன மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் சைட்டிங் ஆகும் இங்கே? கடமான், அப்புறம் காட்டெருமை, அது மட்டும்தான் அதிகமாக சைட் ஆகும். அப்புறம் அந்த யானை, புலி, சிறுத்தை, பிக்கஸ்ட் ஐட்டம்லாம்
நாம் தங்கியிருந்த அம்புலி ஹவுஸ்லேருந்து இந்த யானைகள் முகாம் வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வர்ற வழியெலாம் செம ஃபாரஸ்ட்டாக இருந்தது. யானைகள்லாம் வந்து குளிக்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். நான் இந்த யானைகள் முகாமில் கலீம் சொல்லக்கூடிய ஒரு கும்கி யானையை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா அந்த யானை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கே ஒரு காட்டு யானை வந்து அட்ராசிட்டி பண்ணாலும் இந்த கலீமை அழைச்சிட்டு போய் தான் அடக்குவாங்க. ஏன்னா இந்த கலீம்ங்கிறதும் ஒரு மோசமான ஒரு காட்டு யானையாக ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அதை பழக்கி கும்கியாக மாற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கலீமை பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். வர்ற வழியில் கேட்டப்போ கூட சொன்னாங்க, அந்த கலீமுக்கு வந்து இப்போ மதம் பிடிச்சிருக்கு, அதனால் தூரமாக தள்ளி வச்சுருக்காங்க. பட் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வருவாங்கன்னு சொன்னோன்னே நம்மளுடைய எதிர்பார்ப்பும் இன்னும் அதிகமாக இருந்தது. மதம் பிடிச்ச ஒரு யானையை ஃபஸ்ட்டு டைமாக நான் நேருக்கு நேராக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது. பாடினா வாடின்னு அர்த்தமா? திரும்புறதுக்கு படி என்ன திரும்பு படி बड़ी 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 दीदी हाय. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த யானைக்கு வந்து கண்ணு தெரியாதான். அது அந்த துதிக்கையோட துணையை வச்சுக்கிட்டு தரையில் ஊனி ஊனி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நடந்து வருமா இடத்த கண்டுபிடிச்சி. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் சொல்லும்போது கேட்குறதுக்கு. இது வந்து தும்பிக்கையை வந்து தரையில் அது ஒரு கால் மாரி அப்படியே அதை வச்சு தான் அது அடையாளம் கண்டுபிடிச்சி வர்றது தரையில். ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணுறதை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே இது பண்ணுவாங்க. இதை வந்து கும்கியா மாற்றி வச்சுக்கிறதா? இது எல்லாமே கும்கியா? இங்கே இருக்கிறது எல்லாம் கும்கி தான். மொத்தம் எத்தனை யானை இருக்குது? மொத்தம் 26 28 யானைங்க இருக்குது. நான் கலீம் தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கலீம் யானை பற்றி சொல்லுங்க. கலீம் வந்து எவ்வளோ 99 ஆயிடுச்சு இல்லை? இப்போ இந்த இது நேற்றுக்கு போயிருந்துச்சுன்னா 100 ஆகுது. அதுக்குள்ள தாத்தாவுக்கு மதம் வந்துடுச்சு. நேற்றுலேருந்து தான் மதம் பிடிச்சிருக்கா கலீம் யானைக்கு? ஒரு வாரமா இருக்கு. எத்தனை நாள் ஆகும் பொதுவாக மதம் வந்தால் சரியாகிறதுக்கு? மேட்டிங் ஆகாத காரணம். நீங்கள் யானை சேர்த்து விடுவீங்க அந்த வயசுல நம்மகிட்ட ஆணை இல்லை. அந்த வயசுல ஆணை இல்லை. நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க மதம் பிடிக்கிற சமயம் இது அப்படிங்கிறது? காதுலேருந்து வழியுமா? எந்த இடத்துல காமிங்க. அந்த ஹோல்ஸ் இருக்கு, அதுலேருந்து வருமா தண்ணி மாரி வரும்? சாதாரண டயத்தில் வராது. யானைக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம் வந்தோன்னா சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த ஃபுட் ஃபீடிங் பார்க்குறதுக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு வர்றாங்க. ஸோ நம்மளும் வந்து எப்படி யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். ஏற்கனவே கூர்கில் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்கேயும் கூட யானைக்கு சாப்பாடு கொடுக்குறத பார்த்தோம். அங்கே நம்ம பார்த்தது எப்படின்னா, யானைக்கு வைக்கோலுக்குள்ளார வெல்லம் இந்த மாதிரி பொருட்களை வச்சு அப்படி கொடுத்தாங்க. இங்கே வந்து சாப்பாட்டுக்குள்ளார வெல்லம் உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கவளம் மாரி ரெடி பண்ணி இப்படி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து 2 இடத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்தது. நாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த கலீம் கும்கி யானை இதுதான். இது பார்க்குறதுக்கே ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அதோட தோற்றம் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு யானையாக அது தெரிஞ்சுது. இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா வயசுலேயும் ரொம்ப அதிகம். அதேமாரி இது எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய டைம் வந்து இது ஆப்ரேஷனுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் மீன்ஸ் மற்ற காட்டு யானைலாம் ஊருக்குள்ளார வந்து அட்ராசிட்டி பண்ணும்போது இந்த யானை வந்து அதை அடக்கி திரும்பவும் காட்டுக்குள்ளாரே துரத்தி விடுறது. இதுதான் இந்த கும்கி யானையோட மெயின் வேலையே. இதுமாரி 99 வாட்டி இது இந்த ஆப்ரேஷனுக்கு போயிருக்கான். 100வது வாட்டி நேற்று போக வேண்டியது. ஆனால் மதம் பிடிச்சதுனால இதுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட யானை பாகன் வந்து சொல்லிட்டு இருந்தார்.
யானைக்கு எப்படி மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காதுக்கு பக்கத்தில் உள்ள சிறு துவாரம் வழியாக நீர் ஒன்று வெளியேறும். அது வர்றதை வச்சு தான் இதுக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தனிமைப்படுத்திக்குவாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் யானைகள் வந்து ரொம்பவும் ஆக்ரோஷமாக இருக்குமா, அதை வந்து மேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேறொரு யானை கூட. ஸோ இது ஒரு வாரமாக வந்து இது மதம் பிடிச்சி இருக்குதான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் பக்கத்துலலாம் யாரும் ஜாஸ்தி போகாதீங்கன்னு எங்களை அலர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாம் டாப் ஸ்லீப்பில் உள்ள யானைகள் முகாம்லேருந்து யானைகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருந்தோம். அப்போ 6 மணிக்கு மேலே ஆகிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட தொடங்குச்சு. நமக்கு பகலில் வரும்போதே அந்த ரூட்டில் மனசு வந்து பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருந்தது. நைட்டில் போகும்போது இன்னும் ஒரு விதமான பயம் வந்து நம்மளை வந்து தொத்திக்கிச்சு. நாம் இப்போ நம்ம தங்கியிருந்த அம்புலி ஹவுஸ்க்கு நேரடியாக போக போகிறது கிடையாது. டாப் ஸ்லீப்பில் உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இங்கே உள்ள ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கான், அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதை போய் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நைட்டு 8:30-9 மணிக்கிட்ட ஆகிடும் அப்படின்னாங்க. சரி, நம்மளும் இதைத்தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு நைட்டில் ஒரு 8:30-9 மணிக்கு மேலே வரும்போது எந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் இப்போது நேரடியாக நம்ம டாப் ஸ்லீப் மெயின் இடத்துக்கு போய் சேர போகிறோம். வணக்கம் சார். நாங்கள் வந்து ட்ரைபிளுங்க சார். இங்கே 6 ட்ரைபிள் இருக்காங்க. நாங்கள் வந்து மலசர் எலிஃபென்ட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா மலசரும் கொலையரும் இருக்கிறாங்க. இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா காடு இருக்கிறாங்க. மலை மலசர் வந்து கூமாட்டி செட்டில்மெண்ட் எலிஃபென்ட் கேப்ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ல அவங்க இருக்கிறாங்க சார். அவங்க தான் மலை மலசர். அப்புறம் இளவாரமும் அப்புறம் முதுவரும் வந்து 2 பேரும் வால்பாறை இந்த ஆட்டவெடி சைடு, அப்புறம் இங்கே முதுமலை சைடு அப்படி அந்த மாதிரி அங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்க வந்து எங்க வாழ்க்கை முறையில நாங்க என்னென்ன பண்றோமோ, உணவு பழக்க வழக்கம் அதை வந்து எங்களுக்கு மட்டும் தெரியும், வர டூரிஸ்ட்க்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி டான்ஸ் மூலமாவே எல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம். நாம் ஒரு வழியாக ட்ரைபல் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாம் தங்கியிருந்த அம்புலி இல்லத்தை நோக்கி திரும்ப ஆரம்பித்தோம். நாம் திரும்பும்போது மனசுக்குள்ளார ஒரு பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, பகலில் நாம் அந்த ரூட்டில் போகும்போதே நம்ம மனசு வந்து ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நைட்டில் போகும்போது இந்த பயங்கிறது இரட்டிப்பாச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னென்னா, இங்கே யானைகள் அதிக அளவில் இருக்குது. நம்ம போகிற அந்த ஒத்தையடி பாதையில் போகும்போது யானை குறுக்க நின்னாலோ இல்லை திரும்பி நம்ம வாகனத்தை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பித்தாலோ நம்மளால் ரிவர்ஸ் போகிறதும் கஷ்டம், அதே சமயம் இறங்கி தப்பிச்சு போகிறதும் அந்த காட்டில் ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம். அதனால் ஒரு பயத்தோடையே நாம் அந்த
வீட்டில் குறுக்க நிற்கிது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வண்டி நிறுத்திட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுவீங்களா? ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும் சார். அது கீழே லெஃப்டில் போதா ரைட்டில் போதா, குட்டியோட இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக அது கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்க்கணும். அது எதுக்காக வந்துச்சுன்னா ஒன்றா ரிவேஸ் போயிடணும், இல்லை அது ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா வெயிட் பண்ண வேண்டியதான் சார். அது போயிட்டோம்னா லெஃப்டாக ரைட்டாக போயிடும். இல்லை நம்ம ஹார்ன் அடித்தாலோ இல்லை டோரை தட்டினாலோ கண்டிப்பாக தான் வண்டி வந்துடும், வண்டி பக்கம் ஓடி வந்துடும். தொல்லை பண்ணாமல் இருந்ததுன்னா ஓகே. ஏன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் இல்லையா, இப்போ வரும்போது இதுமாரி ஏதாவது யானைகள் வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு, இப்போ நாங்களாம் இதுமாரி வர்றோங்கிறப்ப இதுமாரி இருக்கோம் அப்படின்னா சைலண்ட்டாக இருந்துட்டாலே போயிடுமா? அது சைலண்டாக இருந்துச்சுனாலே போயிடும் சார். ஹாரன் அடிக்கிறது, லைட்டை. ஆமாம் சார், ட்ரிம் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது. எப்படி இருக்கோ வண்டி அப்படியே நிப்பாட்டிக்கணும். இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி விட்டுறோம். வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரிவேஸ் போனோம்னா போதும். அதுக்கு எங்கே லெஃப்ட் ரைட் இடம் இருக்கோ அதில் இறங்கி போயிடும். ஃப்ரண்ட்டில் போனாலும் அதே தான். ஓகே. நீங்கள் இது மாதிரி போகும்போது இது மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது ஆனது உண்டா? யானைகள் வந்து மறிச்சது நைட்டில்? நிறைய நடந்துருக்கு சார். வண்டி அடிக்கிறதுக்கெல்லாம் ஓடி வந்துருக்கு, அடிக்க வந்திருக்கு. ஆமாம். அதுமாரி டயத்தில் அப்படி ரிவர்ஸ்ல போயிடுவீங்களா? வண்டி ரிவேஸ் போகாது சார். அதுதான் ஃப்ரண்ட்டில் போகுமே தவிர்த்து ரிவேஸ் போகாது. ரிவேஸ் போச்சுன்னா நம்ம பயப்படுத்துற மாதிரி தான் சார் வரும். அதாவது நம்மளை பயப்படுத்துற மாதிரி காமிக்க கூடாது, நம்ம பயப்படுற மாதிரி. ஆமாம், ஆக்ஷன் வரும், அவ்வளோதான். அடிக்கிற மாதிரி கையை சுருத்திட்டு வரும், சத்தங்களும் நிறைய கத்திட்டு வரும். ஆனால் அடிக்காது. நம்ம பயப்படாம அப்படியே இருந்துடணும், இருந்துடணும். அது ரொம்ப மதம் முடிச்ச யானைகிட்ட எல்லாம் நிக்க கூடாது. அங்க தெரியுது கடமானா மான் எவ்வளவு பிரைட்டா தெரியுதுல, எவ்வளவு பெருசா இருக்குது, செம பெருசா இருக்கு மானு. லாங்ல கடாமான் இதுதான். அதுக்குள்ள வந்துமா? ஆமா, இதுதான் நம்ம தங்கி இருக்கிற ரூமு. வேலை இருக்குது வண்டி கரெக்டாக சின்னதாக 2 மஞ்சள் லைட் தான். நாங்கள் நைட்டு 9 மணிக்கு, அதுவும் ஒத்தையடி பாதையில் காட்டுக்குள்ளார நாங்களே பயந்து போய்கிட்டு இருந்தோம். எப்போ எந்த அனிமல்ஸ் வந்து ரோடை பிளாக் பண்ணுமோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி பயந்துக்கிட்டே போன அந்த டயத்தில் தான் எங்கள் கூஸ் பம்ப்ஸ் எகிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா வாங்க, அமைதியா வாங்க. அங்க போனீங்க தெரியுதா? சிறுத்தை மேல போச்சுதான்.
அதே இடத்துல போயிருக்கு இந்த பக்கமாக இருக்குதா